மகரத்துக்குள்ளே அப்போ தான் உதயம் நுழையுது. அப்போ உதயாதிபதி சனி பாருங்க 317 டிகிரியில் இருக்குது. அப்போ 330லேருந்து 360 வரைக்கும் மீனம், 300லேருந்து 330 வரைக்கும் கும்பம். இங்கே நல்லா பாருங்கள், 317 டிகிரி அப்படின்னா சனி கும்பத்தில் பாதியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஜாமக்கோள் எப்படி ராசி மண்டலத்தை சுற்றுது அப்படின்னா, மொத்தம் ஜாமக்கோள்கள் 8 ஜாமக்கோள்கள், 12 ராசி. பகல் 12 மணி நேரத்தில் ஒரு முறையும் இரவு 12 மணி நேரத்தில் ஒரு முறையும் ஜாமக்கோள்கள் இந்த ராசி மண்டலத்தை சுற்றும். இப்போ 12 ராசியை ஜாமக்கோள் 8 கோள்களும் சுற்றினோம்னா ஒரு கோள் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 1.5 மணி நேரம். உதயம் 271 டிகிரியில் இருக்குது. சனி 317வது டிகிரியில் இருக்குது. 317வது டிகிரியிலிருந்து பின்னோக்கி வந்துக்கிட்டு இருக்குது சனி. உதயாதிபதி பின்னோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ உதயத்தை தொடுகின்ற நேரத்தில் சம்பவம் நடக்கும். அவர் வந்துடுவார் அப்படின்னா, உதயாதிபதி உதயத்தை நோக்கி வருதுன்னா அவர் திரும்ப வந்துடுவார் அப்படின்றது அர்த்தம். அப்போ டைம் கரெக்டான டைம் எப்போ அப்படின்னா, அப்போ 30 டிகிரியை கடக்கிறதுக்கு 90 நிமிடங்கள் ஆகுது, 1.5 மணி நேரம்னா. அப்போ 1 டிகிரியை கடக்கிறதுக்கு 3 நிமிடங்கள். இப்போ உதயம் 271 டிகிரியில் இருக்குது. சனி 317 டிகிரியில் இருக்குது. அப்போ 317லேருந்து கீழ் நோக்கி உதயம் வருது. உதயத்தை தொடுவதற்கு சனிக்கு மொத்தம் இருக்கக்கூடிய டிகிரி அப்படின்னா 271ன்னா இதில் 300க்கு ஒரு 29, அங்கிட்டு ஒரு 17, 29, 39, 46 டிகிரி, மொத்தம் 46 டிகிரி. அப்போ ஒரு டிகிரிக்கு 3 நிமிஷம் அப்படின்னா 46 × 3 3 12 3 18 120 138 நிமிஷம். 138 நிமிஷம்னா 1 மணி நேரம்னா 60 நிமிஷம், 2 மணி நேரம்னா 120. அப்போ ஜாமக்கோள் ஒரு 2.5 மணி நேரத்தில் உதயாதிபதி உதயத்தை தொடுறது மாதிரி இதில் இருக்கிறதுனால அப்போ 2.5 மணி நேரத்தில் வந்துடுவார் அப்படின்றது மாதிரி இது காட்டுச்சு. நாங்கள் ஒரு 7லேருந்து 7:30 மணிக்குள்ளே இருக்கும் அவரை புதூரில் பார்த்தது. இப்போ ஜாமக்கோள் எவ்வளவு துல்லியமாக காணாமல் போனவர் கோவிலுக்கு தான் போயிருக்காருன்றதும் சரியாக காட்டுச்சு. காணாமல் போனவர் பயணத்தில் இருக்கிறார் அப்படின்றதையும் சரியாக சந்திரனை வச்சு காட்டுச்சு. அப்போ ஜாமக்கோள் எந்த விதமான கேள்வியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் துல்லியமான பலனை இந்த ஜாமக்கோள் காட்டுகிறது. அன்பு உறவுகளுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம்.